ட்ரான்ஸ்பரண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்க, ரீஃபில் டப்பாவில் வந்து உள்ளே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நான் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. காலையிலேயே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட கிச்சனை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் காலையிலேயே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் எப்போயுமே காலையிலேயே வந்து காஃபி குடித்தாச்சோ இல்லை அதுக்கு முன்னாடியே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு தான் காஃபியே வைப்பேன். அதனால் எல்லா வேலையும் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். காலையில் என்ன டிஃபன் செய்கிறேன்னா உப்புமா தாங்க நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா மாவு இல்லை, அதனால் நான் உப்புமா தான் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் உப்புமா பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் உப்புமானா எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க. உப்புமா நல்லாயிருக்கும். உப்புமாவோடு நான் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து உப்புமாவுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறோம். டேரன் வந்து எப்பயுமே உப்புமானா சக்கரை தாங்க வச்சுப்பான். அதனால் டேரன் வந்து சக்கரை, ரேஷ்மாவுக்கு உப்புமா பிடிக்காது. டேரனுக்கு எப்படி பொங்கல் பிடிக்காதோ அதே மாதிரி ரேஷ்மாவுக்கு உப்புமா பிடிக்காது. அதனால் அவளுக்கு மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு தரப்போகிறேன். நீங்கள் உப்புமா செய்யும்போது இஞ்சி சேர்ப்பீங்களா அப்படின்னா சேர்க்கலன்னா சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் உப்புமா. கொஞ்சம் பொடிசாக நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்புமாவோட சேர்த்துக்குங்க. அப்போது உங்களை வதக்கும் போது வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி தான் நான் காலையில் உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சாச்சுனாலே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் அப்படி தான் வாஷிங் மிஷினில் எல்லாம் துணியெல்லாம் போட்டுட்டு தான் இந்த வேலையை பார்க்குறேன். நான் இன்றைக்கி செய்கிற ரவை எதுனா நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ரவை தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா அந்த ரவையை தான் நான் வந்து இன்றைக்கி உப்புமா வந்து செய்கிறேன். நான் இந்த மாதத்துக்கு வேண்டிய ரவையை நான் வாங்கலை. இந்த ரவை இருக்கிறனால நான் மளிகை ஜாமாவில் ரவை வாங்கலை. அதனால் அந்த ரவையை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தாங்க இருக்குது இந்த ரவையும் நல்லா தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க எல்லா பொருளுமே நல்லாயிருக்கு. அதனால் எனக்கு வந்த எல்லா பொருளுமே நல்லா தாங்க இருக்குது. நான் அந்த ரவையில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். நம்ம எப்படி கடையில் நல்லா வாங்குறோமே அதே மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நான் அந்த ரவையை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்கிறேன். ரவைக்கு மட்டும் நீங்கள் 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக வரும் உங்களுக்கு ரவை. இல்லைனா குழஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்ய தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இப்படி சேர்த்துட்டு செய்யுங்க. 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்க. நேற்று வந்து எல்லாேருக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் லீவு தாங்க. அதனால் ஆன்லைன் கிளாஸ் இல்லை. அதனால் அவங்களாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க இன்றைக்கி காலையில். இல்லைனா 9 மணிக்கு கிளாஸுக்கு 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஹீட்ரு போட்டு மடமடன்னு 2 பேரும் குளிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கிளாஸ் இல்லாதனால எல்லாம் வந்து அப்படியே தான் வந்து உட்காந்துட்ருக்காங்கங்க. எல்லாம் வந்து டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் படம் ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க போல. ஆனால் யாரும் அதெல்லாம் பார்க்கல. அதனால் காலையிலே வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் மாவு அரைக்கிறதுக்கு சோம்பேறி தானப்பட்டுட்டே மாவு அரைக்கலைங்க. சரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், இடியாப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னே ஓட்டியாச்சு. நான் வந்து அடுத்த நாள் தான் வந்து மாவு அரைக்கணுன்னு இருக்கேன். நான் வந்து ஊறுகாய் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து உப்புமா சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு வந்து டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா செஞ்சுட்டு கூட நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து நான் வேலை என்ன பார்க்குறேன்னா, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நான் சமைக்க வரும்போதே 12:45 தான் வந்து சமைக்க வந்தேன். ஏன்னா எல்லாம் சமைச்ச உடனே சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி ஒரு பக்கெட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சமைச்ச உடனே சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்குது. இப்போலாம் அப்படி தான் சமைக்கிறேங்க. முன்னாடி காலையிலேயே சமைச்சிடலாம் அப்படின்னு சமைப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் லேட்டாக்கிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே லேட்டாக தான் சாப்பிட்றாங்க. நடுவில் வந்து ஏதாவது பழம் எடுத்து சாப்பிட்றதுனால அவங்களுக்குலாம் பசிக்க மாட்டுது. அதனால் நம்ம ஏன் சீக்கிரமாக சமைச்சிட்டு அதனால் சமைக்கும்போது கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சா சூடாகவே சாப்பிட்றாங்க. அதனால் நான் வந்து லேட்டாக தாங்க இப்போ சமைக்கிறேன். அது வந்து நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்தாச்சுன்னா அது இன்னும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். டேரன் என்ன செஞ்சானா, லீவுனால அவன் போய் ஹேர் கட் பண்ண போனாங்க. ஹேர் கட் பண்ணிவிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கள். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். ஆனால் 5 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் என்ன சொன்னேன், ஏன்டா இவ்வளோ சின்னதாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா சிரிக்கிறானே தவிர வேறு ஒன்றுமே சொல்லலை. வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்ருக்காங்க. இப்படி தான் வெளியே போனாலே
பேலன்ஸ் இருந்தால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். அப்படி தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தான். அவன் ஹேர் கட் பண்ணுற பக்கத்துலேயே இருக்குது பேக்கரி, அதனால் அங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தான். ஒரு சைடு நான் வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. 2 கேரட்டு, கொஞ்சம் வந்து பீன்ஸு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்குங்க, கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு, பச்சை பட்டாணி இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வச்சு நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். எங்கள் வீட்டில் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க நீங்கள் நினச்சிருக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி கட்டு சாப்பாடு, இந்த மாதிரி இதுக்கு பேர் கட்டு சாப்பாடு அப்படின்றவாரு. வெஜிடபிள் ரைஸ், இந்த தக்காளி சாதம் அதெல்லாம் அவருக்கு வந்து விருப்பமாக சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து சாதம் வடித்து குழம்பூற்றி தயிர் சாதம் சாப்பிட்ணும், குழம்பூற்றி சாப்பிட்டு அடுத்து தயிர் சாதம் சாப்பிட்ணும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ரைஸ்லாம் ரெடி பண்ணால் பிடிக்காது. ஆனால் இந்த ரைஸ் அவருக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப விரும்பி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எங்களுக்காக ஓகே சொல்லிட்டு சாப்பிட்ருவார். அப்படி தான் ரேஷ்மாவும் டேரனும் தான் இன்றைக்கி சொல்லிட்டது. நீங்கள் இதை சமைச்சிருங்கம்மான்னு முந்தா நாளே சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. காலையில் டைமில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நான் என்ன செஞ்சு தரணும் அதாங்க. அன்றைக்கெலாம் வந்து காலையில் முக்கால்வாசி வெஜிடபிள் ரைஸ்லாம் செஞ்சு தரது ரேர் தான். எப்பயும் போல் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி லீவில் இருக்கும்போது இவங்க கேட்குறதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளி சாதம், தேங்காய் சாதம், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி தான். நான் வந்து பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா எல்லா காய்கறியும் சேர்ந்துருக்கும் போது நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டோம். நான் என்ன செய்கிறேன்னா, அங்கே காயெலாம் வெந்துட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கெட்டிலில் வந்து சுட தண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த காய்கறியில் திருப்பி பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுட தண்ணி பக்கத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. எனக்கு ரைஸ் உடையாது. நான் வந்து டிமார்ட்டில் வாங்குகிற ரைஸ் வந்து உடையவே உடையாது, பாஸ்மதி ரைஸு. நான் அதனால் நல்லா ஊறின ரைஸ் தான் நான் வந்து தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு சுட தண்ணி சூடாக இருந்துச்சுனாலும் டக்குன்னு வந்து நம்ம வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடும். இப்போ நான் எல்லா ரைஸையும் சேர்த்துக்கிறேங்க. ரைஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த கீயும் எண்ணெயும் சேர்ந்து அதோட வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு ரைஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நம்ம சுட தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட்டே மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸாக இருந்தாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி, எந்த ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலும், தக்காளி சாதம் எதுனாலுமே சரி, நீங்கள் ஒரு சைடு வந்து நல்லா சுட தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் இங்கே வதக்கும் போது அந்த சைடு சுட தண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்குரிய தேவையான அளவு நீங்கள் அளந்துட்டு நீங்கள் வந்து சுட வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் இப்போ கெட்டில் இருக்கிறனால ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதில் நான் வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. 1க்கு 1.5 பாஸ்மதி ரைஸ்னால், அதனால் நான் வந்து பாஸ்மதி ரைஸு நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியதுதாங்க. சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதுவும் வந்து இந்த மிளகாத்தூள் எதுவுமே நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. அதனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சி வரும் சில சமயம் மிளகாத்தூள்லாம் ரொம்ப சேர்த்துக்கிட்டாங்கன்னா, காரம்லாம் இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துட்டு மீதி தயிர் சேர்த்துருக்கேன். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செய்யலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எல்லா காயோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிட வேண்டியதாங்க. மத்தியானம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லஞ்சு வந்து இங்கே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப பசி வந்துடுங்க. அது எப்படி தான் அப்படி பசி வருமோ எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸோ இல்லை சிக்கனோ எந்த நான்வெஜ் செஞ்சாலும் உடனே பசி வரும். இதே நீங்கள் மற்றது செஞ்சால் வராது. இப்போ பாருங்கள், நான் பச்சை பட்டாணியை வந்து நல்லா முத்தின பச்சை பட்டாணியாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் வந்து எந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. நான் அப்படி தான் எனக்கு வேண்டியதுங்க. பாருங்கள், அது ஃபுல்லாகவே ஐஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் சுட தண்ணியோ இல்லை சாதாரண நார்மல் தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலே நார்மலாக உங்களுக்கு வந்து எப்படி பச்சை பட்டாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்.
ஆனால் ஃப்ரீசரில் வச்சுருங்க. வெளியே நார்மலாக வச்சிங்கன்னா வீணாக போயிடும். இப்போ சீசன்னா நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தாலும் சரி, மொச்சக்கொட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தில் நல்லா வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தம் வைக்க வேண்டியதாங்க. கரெக்டாக இருக்க எல்லா டேஸ்ட்டும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டேன். சிம்மில் வச்சாச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் மசாலாவை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து எழுதி வச்சுக்கிறேன். நான் இப்படி தாங்க என்னுடைய பாட்டிலில் வந்து நான் ஸ்டிக்கரில் எழுதி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் சாம்பார் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலான்னு நான் இப்படி தான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன். நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போடும்போது எல்லாத்தோடைய ஸ்மெல்லும் சேர்ந்து அவ்வளோவா நல்லாவே இருக்காத மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அது காற்று போச்சுனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். சாம்பார் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அப்படியே கவரில் வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்லையோ இல்லை ஏதாவது உங்களுடைய கிச்சனில் யூஸ் பண்ணுற உங்களுடைய பாக்ஸ்லேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்மெல் வந்து இதோட ஸ்மெல் அதில் மாறாமல் எல்லாத்தையும் ஒரே செம்படத்தில் போட்டு வைப்போம். அப்படி வைக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கியிருக்க மசாலாவோடைய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். எப்படி பிரிக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் கரெக்டாக தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், தம் போட்டு திறந்து பார்த்து 2 தடவை கிண்டிட்டேன். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். நான் வந்து வெங்காய பச்சடி கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வெங்காய பச்சடி இருக்கணும்னு வாங்க, அதனால் நான் உங்களுக்காக வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணிக்கிறேங்க. வெங்காயத்தை வந்து நான் சாப்பரில் போட்டுட்டு வெங்காய பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவியோட வெங்காய பச்சடியும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் அப்படி தான் ரெடி பண்ணுவேங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னங்க, சாப்பிட வேண்டியது தான். அதுக்குள்ளே 2 பேருக்கும் பசி வந்துருச்சு. ஏன்னா நான் சமைச்சு முடிக்கும் போதே 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நான் 12:45 போல் ரெடி பண்ண வந்தேன். கொஞ்சம் மெதுவாகவே செஞ்சேங்க. ஏன்னா யாருக்கும் வந்து பசிக்கலை, அதனால் மெதுவாக தான் ரெடி பண்ணேன். எல்லா பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டேன், சமைச்சு முடிச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரைஸு கரெக்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்க மாட்டேதுங்க, நல்லா வெயிட்டான பாத்திரனால. இப்போ வந்து ரேஷ்மாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணும்ட்டா, அதனால் அவளுக்கு வந்து பிளேட்டில் பரிமாறிக்கிறேன். இன்றைக்கி சிக்கனுக்கு பதிலாக ராட்டு தாங்க வாங்கலான் இருந்தோம். ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். பழசாக இருக்குமோ, அந்த டேஸ்ட்டு வந்து மாறிச்சினாலே நல்லாவே இருக்க மாட்டேது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்றனால. நான் இன்றைக்கி சிக்கன், அதனால தான் இன்றைக்கி சிக்கன் வாங்கியாச்சு. ஆனால் அடிக்கடி சிக்கன் தாங்க இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அது நல்லதே கிடையாது. நாட்டுக்கோழி சாப்பிட்லாம், ஆனால் சிக்கன் எப்போயாவது எடுத்துக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு தடவை சிக்கன் சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரேஷ்மாக்கு தான் ரொம்ப வந்து பசி வந்துருச்சுங்க. அதனால் ரேஷ்மாக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அவள் தான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறா. எல்லாத்தையும் சிக்கன், வெங்காய பச்சடி எல்லாம் சேர்த்து டேஸ்ட் பார்த்தா தான் நல்லாயிருக்குமா. அதனால் எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டா. சூப்பர். அடுத்து என்னென்னா, டேரன் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னா, ஆனால் இவ்வளோ சின்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகேங்க, ஆனால் உருகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வாங்கினதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. நான் அடுத்த நாள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன வாங்கினேன்றதை காட்டுறேன். நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேங்க. அதனால் ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்க, ரீஃபில். இங்கே பாருங்கள், இந்த ரீஃபில் தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து சேவாக இருக்குது. அதனால் நான் இந்த பேக் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 390 ரூபாய் இது. இந்த மாதிரி நீங்கள் ரீஃபில் கிடச்சா வாங்கிட்டு நீங்கள் பாட்டிலில் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படி தான் நான் வந்து பாட்டில் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தோரம்பருப்பு தாங்க. தோரம்பருப்பு மட்டும் ஒரு 1.5 கிலோ இருக்கும் நான் வாங்கியிருக்கிறது. கல் உப்பு, ரீஃபண்ட் ஆயில். எப்போயுமே வந்து பொரிக்கிறதுக்கு நமக்கு ரீஃபண்ட் ஆயில் தேவைப்படும். அதனால் நான் ரீஃபண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன். அடுத்து பூஸ்ட் வாங்கியிருக்கேங்க. இந்த தடவை நான் வேண்டியதை மட்டும்தான் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கலை. பிரிஞ்சி இலை வாங்கியிருக்கேன்.
லைசால் வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன்லங்க, சர்க்கரை வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை தராங்க ரிலையன்ஸில். நான் அப்படி தான் வந்து 3000 ரூபாய்க்கு நான் வந்து பொருள் வாங்கினதுனால நான் 2 கிலோ சர்க்கரை எனக்கு வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சதை வேணான்னு கொடுத்துட்டு நான் அவங்க கொடுத்ததே நான் வாங்கிக்கிட்டேன். அதனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் சர்க்கரை வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து சாம்பார் பொடிங்க. அதே மாதிரி சாம்பார் பொடி பாக்கெட் 2 வாங்கினீங்கன்னா ஆச்சியில் 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. அப்படி நான் வந்து 3 பாக்கெட்டு எனக்கு கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள் 3 பாக்கெட்டு 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்புறம் இதயம் நல்லெண்ணெய் நான் வந்து செக்கில் வாங்கலை, செக்கு கடையை என்னைக்காவது மூடி இருக்கிறதுனால நான் வாங்கி இப்படி வாங்கி வச்சுக்கிறேன். கரம் மசாலா, கடுகு, ஏற்கனவே கடுகு இருக்குது, அதனால் நான் சின்ன பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. கடுகு, ஜீரகம், இது வந்து கல்பாசிங்க, சோம்பு பாக்கெட்டு, கிராம்பு, பட்டை. நான் போன தடவையே சொன்னேன் எனக்கு எக்ஸோ பார் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதனால் அது எனக்கு முடிஞ்சிருச்சு, அதனால் அது வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம கை துடைக்கிற ஹேண்ட் துண்டுக்கெலாம் வந்து துவைக்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். கிச்சனில் யூஸ் பண்ணுற துண்டெல்லாம் துவைக்கிறதுக்காக நான் வந்து மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணுவோம், அதனால் மைசூர் சாண்டலும் ஹமாம் சோப்பும் தாங்க. அவ்வளோதான் நான் வாங்கினது. டப்பாங்க. அப்புறம் குலோப் ஜாமும் ரசகுல்லாவும் வாங்கினோம். அங்கே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எங்கே போனாலும் டேரன் அப்போ விட மாட்டாருங்க, இந்த குலோப் ஜாம் ரசகுல்லாலாம் பார்த்தா வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி தான் இது வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டின்னில் இருக்கிறத வந்து ஒரு அட்டை டப்பாவில் வந்து உள்ளே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. நான் வந்து ஒரு ரசகுல்லாவை வந்து 75 ரூபாங்க. 75 ரூபா தான். எவ்வளோ ரேஷ்மா? 79 ரூபாவா? 79 ரூபா. இந்த ஒரு டப்பா வந்து 79 ரூபா ஆஃபரில். ஏன்னா டேட் முடிய போகுது, 2-3 மாதம் தான் இருக்கும் போல், அதுக்காக வந்து இந்த மாதிரி சேல் போட்டிருந்தாங்க. நிறைய அங்கே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குலோப் ஜாமும் 79 ரூபாங்க. நான் வந்து அது 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தாங்க வாங்கணும். வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கே எனக்கு வந்து நான் பட்ஜெட் போட்டு கரெக்டாக போனதுனால எனக்கு இவ்வளோ வந்துச்சு. இல்லைனா இன்னும் நிறைய வரும். நான் வாங்கினது இவ்வளோ தாங்க ரிலையன்ஸில். ஆனால் டிமார்ட்டில் நான் நிறையா வாங்குவேன், ரிலையன்ஸில் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ப்ரெஷ்ஷு வாங்கியிருக்கேன். ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து யூஸ் பண்ண எடுத்துட்டாங்க. அவ்வளோதாண்ணா. மில்க் ஷேக் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். மில்க் ஷேக் வந்து அமுலில் அங்கே இருந்துச்சு, அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினாங்க. நான் வாங்கினது இவ்வளோ தான். இதுக்கு மட்டுமே 3000 வந்துச்சுங்க. ஆனால் பார்த்தா தெரியல, நம்ம வந்து எடுக்கிறது எல்லாம் ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி லைசால், அப்புறம் நம்ம வந்து துணி துவைக்கிற சர்ஃபுக்கே நமக்கு வந்து 400 ரூபா கிட்ட வந்துடுது. இது இல்லாமல் நான் பேக்கெட்லேயும் வாங்கியிருக்கேன். ஏரியல் வந்து 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ. அந்த பாக்கெட் எடு தம்பி. அங்கே பாரு, அந்த வாஷ் பேஷன் கிட்ட இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீங்க. நான் வந்து மேட்டெல்லாம் கையில் துவைப்பேன், அதுக்கு எனக்கு லிக்விட் வந்து செட் ஆகாது. சில சமயம் நமக்கு லிக்விட் தீர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து சர்ஃப்யூ பவுடர் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2மே நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஃபருங்க. இந்த மாதிரி வாங்குறது நமக்கு ரொம்ப ஆஃபர் தான். ஏன்னா 1 கிலோ வாங்கும்போது 1/2 கிலோ ஃப்ரீன்னும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம், நமக்கு அதில் மிச்சமாகும். அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தாங்க நான் வாங்கின பொருளே ரிலையன்ஸில். நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாங்க நான் வாங்கியிருக்கேன். என் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.